சிவலோகத்திலே காளையார் வாகனத்திலே சிவனார்தான் வீற்றிருக்க தாட்சாயணி வந்து நின்றாள். என்னப்பன் நடத்துகின்ற வாஜபேய யாகத்திலே முக்கண்ணனே உமக்காக அவர் பாகம் கேட்டு வரேன் என்றாளாம். தாட்சாயணி கேட்டு வரேன் என்றாளா. இப்படியாக சிவனுக்கு யாகத்திலே அவர் பாகம் கேட்க தட்சணோ மகள் என்றும் பாராமல் அவமானப்படுத்தினான். மரியாதை இழந்த தாட்சாயணி தன் மேனியுடன் அக்னியிலே விழுந்து சாம்பலாகி போனாள். தாட்சாயணி விழுந்த தீயிலிருந்து அவளது வலது கை விழுந்த இடமான தண்டகாரண்யம் என்ற மேல்மலையினூரிலே கொலுவிருக்கவும் துஷ்டர்களை பலி கொள்ளவும் அங்காள பரமேஸ்வரி அந்த அக்னியிலிருந்து அவதாரம் செய்தாள். அப்பேற்பட்ட அங்காள பரமேஸ்வரியின் கதைகளும் விருத்தங்களும் பாடிட ஆதி பரமேஸ்வரி அங்காள ஈஸ்வரியே எந்தன் அகமதில் அமர்ந்தே கை கொடுக்க வேணும் அம்மா, கை கொடுக்க வேணும் அம்மா. நடல சுடலவனோ நட்டமிடும் நாயகியா சுடல சுடரிழந்து குழல் முடித்த குந்தவையா ஆவேசம் கப்பளிக்கு அவதாரம் செஞ்சவளா அங்கார காடியவ அக்னியில் எழுந்தவளா பொல்லாத மாயமெல்லாம் பொசுக்கிடவே வந்தவளா எட்டு திக்கும் கிடுகிடுக்க கொக்கரிச்சி வந்தவளா சித்தாங்கு கஞ்சூளியும் சிலுசிலுக்க வந்தவளா சண்ட முண்ட கபாலினி சிங்கராதம் கொண்டாளா. இப்படியாக அக்னியில் பிறந்த அங்காள பரமேஸ்வரி பரமணிக்கான படையோடு வந்து நின்றார். பரமனாரோ தாட்சாயணி புரிந்த சோகத்திலே பெரியாண்டவராக விழுந்திருந்தார். அங்காளி பெரியாண்டவரை எப்படி தேற்றினாள் தெரியுமா? எப்படி தேற்றினாள்? சோகம் என்ன பெரியாண்டவா, நீ சோர்ந்து விட்டால் அண்டாண்ட பூமி தாங்குமா? போரெடுத்து தலையறிந்து பழி வாங்கவா, அந்த கவனங்களை உன்னடிக்கு பலி கொடுக்கவா? பெரியாண்டவா பெரியாண்டவா, நீ ஆணையிட்டால் அரை நொடியில் கொண்டு தரவா? பெரியாண்டவா பெரியாண்டவா, இன்று உனக்காக ஊழித்தீயை உண்டாக்கவா? இப்படியாக பரமனுக்கு ஆறுதலை சொல்லி ஆவேசக்காரியாக தட்சணவன் யாகத்தையும் தேவகூட்டங்களை சிவ அபராதம் செய்தவர்களையும் தலையறுக்கு வீறு கொண்டு எழுந்தாள் பெரியாண்டிச்சியான அங்காள ஈஸ்வரி. அங்காள பரமேசி வருகிறாள் வருகிறாள், ஆவேசம் கொண்டபடி வருகிறாள் வருகிறாள், சூலம் கையில் தொழிட்டுக்கிட்டு வருகிறாள் வருகிறாள், சூனியத்தை கொடியாக்க வருகிறாள் வருகிறாள், கத்தி கொண்டு தலையறிக்க வருகிறாள் வருகிறாள், கடலு போல ஆர்ப்பரிச்சு வருகிறாள் வருகிறாள், சிவன ஜடை வீசிக்கிட்டு வருகிறாள் வருகிறாள், சிவக்கு சிவக்க செந்தியாய் வருகிறாள் வருகிறாள். இப்படியாக ஓடி வந்த அங்காள பரமேஸ்வரி தட்ச பூமியிலே வெட்டுப்பட்ட கவந்தங்களை பந்தாடி முண்டங்களை மாலையாக சூடி வீரமாகாளியாக வீரபத்திரனோடு சேர்ந்து வெறியாட்டம் போடத் தொடங்கினாள். பெரிய ஆட்டம் ஓடத் தொடங்கினாள். தட்சணவன் யாகத்திலே தீயாக வந்தவளா தீயாக கொழுந்து விட்டு பேயாட்டம் சிரிச்சாளா. அலங்கார மேனியெல்லாம் அலங்கோலமாகிடவே அங்காடி ரூபம் கொண்டு ஆடி விளையாடினாளா. குண்டலாமா முண்டங்களை காதுகளில் கொண்டாளா. யாக குண்டம் தீயோடு உங்கவனத்தாயாரா சிறி வரும் நாகமதை சீராக கொண்டாளா. சிங்கார ஜடை விரிச்சு சங்கநாத செஞ்சாளா. இப்படியாக தேவர்களும் முனிவர்களும் தேவதைகளும் அஞ்சு நடுங்கிட ஓடி ஒளிந்திட அகோர உக்ரேசியான அங்காளி கருவிழி சிவக்க எரி எரி என எழுந்து வந்தாள். எரி எரி என எழுந்து
அங்காளி தாய் ஆவேசத்தோடு தட்சனின் சிரத்திற்கு ஆவேசமாக ஓடி வந்தாள். அவள் எப்படி வந்தாள் தெரியுமா? எப்படி வந்தாள்? அங்காளி செங்காளி வருகிறாள் வருகிறாள் வெப்பிலையில் ஆடை கட்டி வருகிறாள் வருகிறாள் சுறாவளி போல வருகிறாள் வருகிறாள் மஞ்சூளி கபாலவேந்தி வருகிறாள் வருகிறாள் பூதகண படையோடு வருகிறாள் வருகிறாள் உற்று நீர் பூசிக்கிட்டு வருகிறாள் வருகிறாள் பாதமணி சிலம்பொலிக்க வருகிறாள் வருகிறாள் பைரவியாள் ரதமேறி வருகிறாள் வருகிறாள் மயிலாக உருமாறி வருகிறாள் வருகிறாள் மாசானக்காரி அவ வருகிறாள் வருகிறாள் பெரியாயி பொங்காயி வருகிறாள் வருகிறாள் பெருடி போல் பிடரி பட வருகிறாள் வருகிறாள் இப்படியாக அகோர வீரபத்ரகாளியாக அங்காளி தாயி வீரபத்ர சுவாமியோடு தட்சனின் யாகத்தை சீர்குலைக்க வந்தாளா. சீர்குலைக்க வந்தாளா பிரம்மனின் அஞ்சு முகம் நசுக்கிட வந்தாளா. பாதத்தின் கீழே போட்டு மேலேறி நின்றாளா. ஆணவத்தின் கதிய போல் என்பது போல் நின்னாளா. ஆலங்காட்டு சூழியவள் அலங்கோலம் செய்தாளா. வேதிகையை நீராக்கி மேடியெல்லாம் கொண்டாளா. வேதவல்லி முண்டங்களை மாலையாக சூடினாளா. குங்குமத்து காளியவள் குலுங்கி வந்தாளா. எக்கால தேவியவள் எதிரிகளை சாய்த்தாளா. இப்படியாக ஓடி வந்த அங்காளி தட்சிணவன் தலையை அக்னிக்கு படையிலிட்டு ஆட்டு தலையடித்து அருள் செய்தார். அங்காளி தேவி தனது ஆவேசம் அடங்காது பூங்காரம் செய்தபடி உலகெல்லாம் கிடுகிடுக்க தாண்டவ நடன ஈஸ்வரனோடு தாண்டேஸ்வரியாய் அக்னி தாண்டவம் ஆடினாள். அக்னி தாண்டவம் ஆடினாள் சூலிக்கவாரிணி நடனமாடினாள். சூட்சுமத்தை யார் அறிவார் அங்காளம்மா. வீதியம்மா வீதி வழி சுழன்றாடினாள். ஆதியோடு அந்தமெல்லாம் பிழைத்திடுமா. ஆரணியா சூலினியா சுத்தி சுத்தி ஆடி வந்த ஆதிசக்தியா. ஆறு குளம் தாண்டி வந்து குடிகொண்டா மலையனூரில் மூல சக்தியா. இவ்வாறு தாண்டேஸ்வரியான அம்மன் அலங்காரமாக பல ஆறு பல மலைகள் குகைகள் விருட்சங்கள் தாண்டி மலையனூர் என்னும் தண்டாரண்யமான ருத்ரபூமியை தேடி வரும் வழி எங்கும் மாயான கொள்ளை கொண்டு ஆவி பலியிட்டு வந்தாளாம். அவள் எப்படி வந்தாள் தெரியுமா? எப்படி வந்தாள்? மாயான கொள்ளையிட மாயம்மா வந்தாளா. மண்டை கட்டு எல்லையம்மா மருளாடி வந்தாளா. மல்லிகை பாவாட கட்டி மணக்க மணக்க வந்தாளோ. நள்ளிருளி சுடலையிலே நடனமிட்டு வந்தாளோ. வேடுபாலி ஆடுபாலி ஆவி பாலி கொண்டவாளோ. வைப்பு ஏவல் காட்டேரி ஒட்டி விட வந்தவாளோ. கோவிந்தா கோஷத்திலே குதிச்சு குதிச்சு வந்தாளோ. உரிவேடை கொண்டிடவே குன்றாவேறி வந்தாளோ. இப்படியாக மாசி சிவராத்திரியில் துவாபர யுக முடிவிலே கலியின் தோஷம் நீங்கவும் கண் திருஷ்டி காத்து கருப்பு பேய் சூனியம் வைப்பு ஏவல் காட்டேரி செய்வினை முதலிய ஆபத்துக்களில் இருந்து நம் போன்ற சக்தி குமார மக்களை காக்கவும் சக்தி குமார மக்களை காக்கவும் மேல்மலையனூரிலே புற்றுருவாகி அகிலாண்ட நாயகி கருணாக உருகொண்டு உள்ளே சென்று மறைந்தாளாம். உள்ளே சென்று மறைந்தாளாம். அன்றுதான் கலியுகம் பிறந்தது. அன்று முதல் இன்று வரை புற்றுக்குள் பாம்பாகி அங்காளி பயிர் தானிய கதிர்கள் செழிக்கவும் காடுகுளம் காக்கவும் பெண்டு பிள்ளைகளை காக்கவும் உறுதி பூண்டாளாம். உறுதி பூண்டாளாம். புற்றுருவில் கோவில் கொண்டா அங்காளியே நம்ம குடும்பத்தை காப்பாத்த கும்பகாளியே. பக்தியுடன் சக்தி மாலை அணிந்து கொண்டாளே. அவ பக்க துணையாக வந்து ஆதரிப்பாளே. அங்காளியே அங்காளியே மேல்மலையனூர் கோவில் கொண்டாள் அங்காளியே. செங்காளியே செங்காளியே கலிதோஷம் போக்கிடுவா செங்காளியே. இப்படியாக இன்றும் மேல்மலையனூரிலே தேவி அங்காள பரமேஸ்வரி மாசி மாதத்திலே கரக விழா மாயானை கொள்ளை விழா என பல உற்சவங்களும் கொண்டு
வேப்பிலை ஆடை கட்டி வேப்பிலை ஆடை கட்டி தீச்சட்டி ஏந்தி தீச்சட்டி ஏந்தி நாவில் அழகேந்தி நாவில் அழகேந்தி சக்தி மாலை அணிந்து சக்தி மாலை அணிந்து அக்னி தீர்த்த குளம் மூழ்கி வருவோரை நீண்ட ஆயுள் நிறை செல்வம் வீடு மனை சந்தானம் இன்னும் பல பேரும் தந்து வாழ வைக்க நம்மை தேடி வருகிறாள். அவள் எப்படி வருகிறாள் வாருங்கோ. எப்படி வருகிறார்? அங்காள ஈஸ்வரி வருகிறாள் வருகிறாள் அஞ்சு தலை நாகமாகி வருகிறாள் வருகிறாள் செங்கால சீமாட்டி வருகிறாள் வருகிறாள் செவ்வாடை கட்டிக்கிட்டு வருகிறாள் வருகிறாள் அக்னியில் குளிச்சபடி வருகிறாள் வருகிறாள் அமாவாசை அருள் கொடுக்க வருகிறாள் வருகிறாள் கீரகு சூடிக்கிட்டு வருகிறாள் வருகிறாள் ஒரு வரம் தந்திடவே வருகிறாள் வருகிறாள் நட்டு வச்ச சூலெடுத்து வருகிறாள் வருகிறாள் நல்ல குறி சொல்லிடவே வருகிறாள் வருகிறாள் எட்டு நடை போட்டபடி வருகிறாள் வருகிறாள் அங்காளி எகிரி குதிச்சு வருகிறாள் வருகிறாள் சித்தாங்கு கட்டிக்கிட்டு வருகிறாள் வருகிறாள் சிவந்த ஜடை விரிச்சபடி வருகிறாள் வருகிறாள் முத்தான அலங்காரி வருகிறாள் வருகிறாள் முண்டக கண்ணியம்மா வருகிறாள் வருகிறாள் சிவந்த விழி கனல் பறக்கு வருகிறாள் வருகிறாள் செல்வ சுகம் தந்திடவே வருகிறாள் வருகிறாள் கவந்தங்களை பந்தாடி வருகிறாள் வருகிறாள் கனிமாலை சூடிக்கிட்டு வருகிறாள் வருகிறாள் மனசுக்குள்ளே சாந்தி தர வருகிறாள் வருகிறாள் மனோவியாதி குணப்படுத்த வருகிறாள் வருகிறாள் பொல்லாங்கை பொடியாக்கு வருகிறாள் வருகிறாள் நல்லதெல்லாம் அள்ளி தர வருகிறாள் வருகிறாள் பாம்பு மாலை ஓட்டுக்கிட்டு வருகிறாள் வருகிறாள் பார்வையிலே பேயோட்டு வருகிறாள் வருகிறாள் பாத தூளி பொடி பறக்க வருகிறாள் வருகிறாள் 12 சூரியன் போல் வருகிறாள் வருகிறாள் பௌர்ணமியிலும் அருள் கொடுக்க வருகிறாள் வருகிறாள் பொன் பொருளை அள்ளி தர வருகிறாள் வருகிறாள் அமாவாசை அருள் கொடுக்க வருகிறாள் வருகிறாள் சிவராத்திரி கொள்ளையிட வருகிறாள் 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 அங்காளி வருகிறாள் 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 செங்காளி வருகிறாள் 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 அங்காளி வருகிறாள் 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 செங்காளி வருகிறாள் ஓம் சிவசக்தி நமக ஓம் உண்டமாலின்யை நமக ஓம் கபாலதாரிண்யை நமக ஓம் கற்பூர வீதிகாயை நமக ஓம் பிரேத பீடாசனாய நமக ஓம் சர்வசங்கர்யை நமக ஓம் ஜடாதராயை நமக ஓம் கட்கதாரிண்யை நமக ஓம் திவ்யாங்காயை நமக ஓம் சேஷபூஷணாயை நமக ஓம் சர்வாபரணபூஷிதாயை நமக ஓம் குங்குமாகிதே நமக ஓம் சுராசுர சிரச்சேதின்யை நமக ஓம் பிரம்மஹத்தி தோஷ நிவர்த்தின்யை நமக ஓம் அங்காள பரமேஸ்வரியை நமக ஓம் சச்சிதானந்தாய வித்மஹே உக்ரரூபாய தீமகி தன்னோ அங்காளி பிரச்சோதயாத் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம்